ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 992வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. சாம்சங்லேருந்து புதுசாக ஒரு மாடல் மொபைல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐக்கூவோட IQoo Z7 ப்ரோவோட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. அது மாதிரி சாம்சங்லேருந்து புதுசாக ஒரு 440 MP கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜியோலேருந்து புது பிளான் லான்ச் ஆயிருக்கு. இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், சாம்சங்லேருந்து ஆல்ரவுண்டர் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரியான பெசல்லெஸ் டிஸ்பிளேயை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னா சுற்றியுமே நமக்கு டிஸ்பிளே மட்டும் தான் இருக்கும், எந்த இடத்துலையும் பெசல்ஸ் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 0 பெசல்ஸோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மொபைல்ஸ் அடுத்தடுத்த வருஷங்களில் நம்ம எதிர்பார்க்கலாமா? அடுத்து ஐக்கூவோட Z7 ப்ரோ. இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை அபிஷேக் யாதவ் அப்படின்ற லீக்ஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து விவோவோட Vivo F29E மொபைல் மாதிரி இருக்குமா? ஸோ நீங்கள் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ரொம்ப பெரிய மொபைல் மாதிரி தெரில. இந்த மொபைலில் 6.78 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. மீடியாடெக்கோட Dimensity 7200 அப்படின்ற ப்ராசரோட 60 MPக்கான OIS கேமரா டுவெல் கேமரா செட்டப், 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 4600 mAh பேட்டரி, 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் கூட கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் மாதிரி தெரில. உங்களுக்கு எப்படி தெரியுது? அடுத்து சாம்சங்லேருந்து இப்போ 320 MP அது போக 440 MPக்கான சென்சாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 2024 ஹாஃபுக்கு மேலே இதனோட ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நடந்து நிறைய மொபைல்ஸில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. குறிப்பாக சாம்சங்கோட S26 இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 MP கேமராவோட நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த சாம்சங் மொபைல் பெரிய கேமராவோட வர வாய்ப்பு இருக்குது. மற்ற மொபைல்ஸ்லையுமே இந்த கேமரா வந்ததுன்னா கண்டிப்பாக கேமராவோட சென்சார்ஸ் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து ஜியோலேருந்து புதுசாக ஒரு 2 பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோட சேர்ந்து இருக்க மாதிரி. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1099 ரூபாய்க்கு இந்த பிளான் வருது. இதில் வந்து அன்லிமிட்டட் 5G டேட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெய்லி 2 GB டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸாக மொபைலில் நீங்கள் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 84 டேட் வேலிடிட்டியோட. இதுவே நீங்கள் வந்து ஒரு பேசிக் பிளான் போகணும், பெரிய ஸ்க்ரீனில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1499 ரூபா பேக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 3 GB பர் டே டேட்டா தராங்கங்க. ஸோ எனக்கு என்னவோ இந்த பிளான் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த பிளானை போட்டு நம்ம வெறும் 84 நாட்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறதுக்கு பதிலாக மொத்தமாகவே நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணியே பார்த்துட்டு போயிடலாம். அதுதான் லாபமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க. அடுத்து ஐஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஐஃபோன் இது வரைக்கும் அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அப்டேட் பண்ணாமே இருந்தாங்க. ஸோ பெருசாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் இருந்தது. முதன்முறையாக ஐஃபோனோட 15ல் 35 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து 120 வாட்லாம் தாண்டி போயிட்டோம் ஆண்ட்ராய்டில். ஆனால் ஐஃபோனில் 35 வாட்ஸை பெருசாக பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ 35 வாட் ஐஃபோனோட 15 மாடலில் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக Type-C Thunderbolt போட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஐஃபோனோட 15 சீரியஸ் எப்படி வருது அப்படின்றது. அடுத்து விவோவோட V29E இந்த மொபைலுக்கான லான்ச் டேட் வந்திருக்கு. வர 28ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்களாம். இந்த மொபைல் டிசைன் வைஸாக கண்டிப்பாக கேர்ள்ஸை கவர்ற வகையில் ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மொபைல் செல்ஃபி ஃபோக்கஸ்டாக தாங்க எப்போவுமே வரும். ஸோ செல்ஃபி ஃபோக்கஸ்ட் அப்படின்றதுனால 50 MP ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் கேமரா 64 MP OIS கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்னாப்ட்ராகனோட 480 தான் ப்ராசர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைஸிங் கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும், மாற்றமே இருக்காது. ஏன்னா இது ஒரு விவோவோட V சீரியஸ் ஃபோன். அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சதா இல்லையா? உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல அப்டேட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.